பத்திரனா ரூல்ட் அவுட் ஆகிட்டாரா? என்ன நடந்துச்சு வந்து பார்க்கலாம் வாங்க. அதாவது தேர்ட் T20 மேட்ச் வந்து நடந்துச்சு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். அதில் வந்து ஃபீல்டிங் பண்ணக்குள்ள பத்திரனாக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி வந்து ஆச்சு. அதனால் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போவே மேட்ச் விட்டு வெளியே போய் பெஞ்சில் வந்து செட் பண்ணிட்டார். அந்த மேட்ச் ஃபுல்லாகவே அவர் வந்து விளையாடல. இப்போ வந்து என்ன வந்து நியூஸ் வந்திருக்குதுன்னா, நடக்க போகிற 3 ODI மேட்ச்லையுமே வந்து அவர் ஸ்குவாடில் வந்து இருந்தார் பத்திரனா. இப்போ வந்து அவர் என்னாச்சுன்னா ODI ஸ்குவாட்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். இது வந்து என்னாச்சுன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் யூனிட்க்கு வந்து என்னென்னா பிக்கஸ்ட்டு ப்ளோனே வந்து சொல்லலாம். ஏன்னா பத்திரனா வந்து என்னென்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். நல்லாவும் பவுலிங் போட்டார். நல்ல யார்க்கர் வந்து நெயில் பண்ணி விக்கெட் வந்து எடுத்தார். அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனது வந்து என்னென்னா ஸ்ரீலங்காவுக்கு பெரிய பின்னடைவு அமையும்னு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பத்திரனாவோட பிளேஸ் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து 4 பேருக்கு வந்து இன்ஜுரி 4 பேர். இது அவரோட சேர்த்து வந்து என்ன இப்போ 5 பேர் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.